தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். முன்னாள் நிலக்கரித்துறை செயலாளர் பராக் மீது சிபிஐ வழக்கு, IAS அதிகாரிகள் போர்க்கொடி. நாகை காரைக்காலைச் சேர்ந்த 32 மீனவர்கள் சிறைப்பிடிப்பு, இலங்கை கடற்படை மீண்டும் அத்துமீறல். அதிமுகவின் 42வது ஆண்டு தொடக்க விழா, தமிழகம் முழுவதும் உற்சாக கொண்டாட்டம். விரிவான செய்திகள். தொழிலதிபர் பிர்லா மற்றும் முன்னாள் செயலாளர் PC பராக் ஆகியோர் மீது உச்சநீதிமன்ற விதிகளை பின்பற்றியே வழக்கு தொடுத்திருப்பதாக சிபிஐ இயக்குநர் ரஞ்சித் சின்ஹா விளக்கம் அளித்துள்ளார். நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் நடந்த முறைகேடுகள் குறித்து விசாரித்து வரும் சிபிஐ இந்த விவகாரத்தில் செவ்வாயன்று 14வது வழக்கை பதிவு செய்தது. ஆதித்யா பிர்லா குரூப் நிறுவனங்களின் தலைவரும் பிரபல தொழிலதிபருமான குமார் மங்கலம் பிர்லா மற்றும் நிலக்கரித்துறை முன்னாள் செயலாளர் PC பராக் ஆகியோர் கூட்டுச்சதி செய்து பிர்லாவுக்கு சொந்தமான ஹிண்டால்கோ நிறுவனத்துக்கு நிலக்கரி சுரங்கத்தை ஒதுக்கீடு செய்ததாக அவ்வழக்கில் சிபிஐ குற்றம் சுமத்தியது. கௌரவமான தொழிலதிபராக விளங்கும் பிர்லா மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்திருப்பது நாட்டின் தொழில்துறையை பாதிக்கச் செய்வதுடன் முதலீட்டாளர்கள் மத்தியில் அச்சத்தையும் நம்பிக்கையின்மையையும் ஏற்படுத்திவிடும் என்று தொழில்துறை அமைச்சர் ஆனந்த் சர்மா மற்றும் கம்பெனிகள் விவகாரத்துறை அமைச்சர் சச்சின் பைலட் மற்றும் பல முக்கிய தொழிலதிபர்கள் சிபிஐயின் போக்கை கடுமையாக விமர்சித்தனர். நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் ஏலமுறையை அமல்படுத்த வேண்டும் என்று யோசனை தெரிவித்த நிலக்கரித்துறை முன்னாள் செயலாளர் PC பராக்குக்கு ஆதரவாக IAS அதிகாரிகளும் திரண்டுள்ளனர். சனியன்று IAS அதிகாரிகள் சங்கம் கூடி விவாதிக்க உள்ளது. ஆனால் உச்சநீதிமன்றம் வகுத்துள்ள விதிகளை பின்பற்றியே தொழிலதிபர் பிர்லா மற்றும் மாஜி செயலாளர் PC பராக் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சிபிஐ இயக்குநர் ரஞ்சித் சின்ஹா விளக்கம் அளித்துள்ளார். ஒடிசா மாநிலத்தில் உள்ள தலப்பிரா நிலக்கரி சுரங்கத்தை பொதுத்துறை நிறுவனமான NLCக்கு ஒதுக்கும் நிலக்கரித்துறை ஆய்வுக்குழுவின் முடிவை புறந்தள்ளிவிட்டு பிர்லாவின் ஹிண்டால்கோ நிறுவனத்துக்கு பராக் ஒதுக்கீடு செய்ததற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் கூறிய ரஞ்சித் சின்ஹா, விசாரணை ஆரம்ப கட்டத்திலேயே இருப்பதால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தங்கள் தரப்பு நியாயத்தை கூற வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் நானும் பிர்லாவும் சதி செய்திருப்பதாக சிபிஐ குற்றம் சுமத்தும் பட்சத்தில் இறுதி முடிவெடுத்த பிரதமரையும் முதலாவது குற்றவாளியாக வழக்கில் சேர்க்க வேண்டும் என மாஜி IAS அதிகாரி PC பராக் புதனன்று மன்மோகன் சிங் மீது பகிரங்கமாக புகார் கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 32 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்திருப்பது மீண்டும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மற்றும் காரைக்கால் பகுதியிலிருந்து 32 மீனவர்கள் 4 விசைப்படகுகளில் புதனன்று கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்றனர். புல்மூடை என்ற பகுதியில் மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது வியாழக்கிழமை அன்று காலை அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் அவர்களை சுற்றி வளைத்து கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் அனைவரையும் விசாரணைக்காக இலங்கை கடற்படையினர் திரிகோணமலை துறைமுகத்திற்கு கொண்டு சென்றனர். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ராமேஸ்வரம் மற்றும் புதுக்கோட்டையைச் சேர்ந்த 37 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்த நிலையில் மீண்டும் வியாழக்கிழமை அன்று 32 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீனவர்களிடம் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே 2 தினங்களுக்கு முன்பு சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரி புதுக்கோட்டை ஜெகதாப்பட்டினத்தில் நடத்தும் வேலைநிறுத்த போராட்டம் தொடர்ந்து நீடித்து வருகிறது. எங்க மீனவர்களை இலங்கை கடற்படையினர்கள் அட்டுழியத்தால மீனவர்களெல்லாம் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அதனால இப்பயும் ஒரு 15 போட்டை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு எங்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுத்து எங்களுக்கு தொழில் செய்ய வழிவகுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு வாரத்திற்குள் தமிழகம் மற்றும் புதுவை மீனவர்கள் 69 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவத்திற்கு மத்திய மாநில அரசுகள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவ அமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிமுகவின் 42வது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு நலிவடைந்த தொண்டர்களுக்கு கட்சி பொதுச் செயலாளர் ஜெயலலிதா நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரால் துவக்கப்பட்ட அதிமுகவின் 42வது ஆண்டு துவக்க விழா ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமையகத்தில் வியாழனன்று கொண்டாடப்பட்டது. தமிழக முதல்வரும் கட்சியின் பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். கட்சி தலைமை அலுவலக வாயிலில் அமைந்துள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்த முதல்வர் ஜெயலலிதா ஆண்டு விழா மலரை வெளியிட்டார். இதைத் தொடர்ந்து அங்கிருந்த கட்சி தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். பின்னர் விபத்தில் உயிரிழந்த கட்சியினரின் குடும்பத்தினருக்கும் நலிவடைந்த கட்சி உறுப்பினர்கள் 37 பேருக்கும் தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் உதவித்தொகை வழங்கினார். கட்சியின் அமைப்பு சாரா ஆட்டோ ஓட்டுநர்கள் 7 பேருக்கு இலவச ஆட்டோக்களையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மகாராஷ்டிர மாநிலத்தில் மாவோயிஸ்டுகள் நடத்திய கண்ணிவெடி தாக்குதலில் 3 கமாண்டோ படை போலீசார் கொல்லப்பட்டனர்.
மகாராஷ்டிர மாநிலம் கட்சிரோலி மாவட்டத்தில் உள்ள பட்டாசரியா காட்டு பகுதியில் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து கமாண்டோ படை போலீசார் வியாழனன்று அதிகாலை காட்டுப்பகுதிக்கு விரைந்தனர். மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் மாநில எல்லையில் உள்ள இந்த காட்டுப்பகுதியில் கமாண்டோ போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த போது கண்ணி வெடிகளை மாவோயிஸ்டுகள் வெடிக்கச் செய்தனர். இதில் 3 கமாண்டோ படை போலீசார் கொல்லப்பட்டனர். கண்ணிவெடி தாக்குதலை தொடர்ந்து போலீசாருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையில் துப்பாக்கிச் சண்டை நடந்தது. ஆனால் இரு தரப்பிலும் உயிரிழப்பு ஏற்பட்டது குறித்த தகவல் தெரியவில்லை. போலீசார் கொல்லப்பட்டதை தொடர்ந்து பட்டாசரியா காட்டுப்பகுதிக்கு மகாராஷ்டிர மாநில உயர் போலீஸ் அதிகாரிகள் விரைந்துள்ளனர். சம்பவம் நடந்த காட்டுப்பகுதியை போலீஸ் படையினர் சுற்றி வளைத்து மாவோயிஸ்டுகளை தேடி வருகின்றனர். ஃபைலின் புயலில் சிக்கி மீட்கப்பட்டு தமிழகம் திரும்பிய மீனவர்களை உறவினர்கள் கண்ணீர் மல்க வரவேற்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 18 மீனவர்கள் கடந்த வாரம் ஒடிசா கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். கடந்த சனிக்கிழமை ஒடிசா மாநிலத்தை தாக்கிய ஃபைலின் புயலால் மீனவர்கள் அனைவரும் தங்களுடைய படகுகளை இழந்து நடுக்கடலில் தத்தளித்தனர். பல மணி நேரம் கடலில் தத்தளித்த மீனவர்களை ஒடிசா கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர். மீட்கப்பட்ட மீனவர்கள் அனைவரும் விமானம் மூலம் புதனன்று இரவு சென்னை வந்தனர். விமான நிலையத்தில் காத்திருந்த உறவினர்கள் மீனவர்களை கட்டி தழுவி கண்ணீர் மல்க வரவேற்றனர். கிட்டத்தட்ட கரையிலிருந்து 10 கிலோமீட்டர் மேல போட்டு மூழ்கிடுச்சு. 3 நாள் சாப்பிடாம நாங்க இருந்து கடல்ல தத்தளிச்சு 2 நாள் கடல்ல தத்தளிச்சு காட்டுப்பகுதியில் வந்து கரை சேர்ந்து காட்டுப்பகுதியில் யாரும் இல்லாததால் போராடி எடுத்து தமிழக அரசாங்கம் நாங்கள் அறிவித்து மறுவாழ்வு தந்திருக்கிறார். புயலில் சிக்கிய கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்களை மீட்ட தமிழக அரசுக்கு அவர்களுடைய உறவினர்கள் நன்றி தெரிவித்தனர். காமன்வெல்த் மாநாட்டில் இங்கிலாந்து கலந்து கொள்ளக்கூடாது என்று வலியுறுத்தி இங்கிலாந்து துணை தூதரகத்தில் மாணவர் அமைப்பினர் மனு அளித்துள்ளனர். இலங்கையில் நவம்பர் மாதம் நடக்கவுள்ள காமன்வெல்த் மாநாட்டில் இங்கிலாந்து கலந்து கொள்ளும் எனவும் அம்மாநாட்டில் தமிழர்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல், மறுவாழ்வு, அரசியல் தீர்வு குறித்து இங்கிலாந்து பிரதமர் டேவிட் கேமரூன் கேள்வி எழுப்புவார் என்றும் காமன்வெல்த் அமைப்புடன் நெருங்கிய தொடர்பு இருப்பதால் மாநாட்டை புறக்கணிக்க இயலாது என்றும் கொழும்புவில் இங்கிலாந்து தூதர் ஜான் ராய்கின் தெரிவித்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்தும் இலங்கை காமன்வெல்த் மாநாட்டில் இங்கிலாந்து கலந்து கொள்ளக்கூடாது என்று வலியுறுத்தியும் வியாழக்கிழமை அன்று சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இங்கிலாந்து துணை தூதரகத்தில் காமன்வெல்த் மாநாட்டுக்கு எதிரான மாணவர்கள் கூட்டு இயக்கம் சார்பில் மனு கொடுத்தனர். இலங்கையில் நடைபெற இருக்கின்ற காமன்வெல்த் மாநாட்டில் பிரிட்டன் கலந்து கொள்ளக்கூடாது. அப்படி கலந்து கொண்டால் இனப்படுகொலையில் நீங்களும் கூற்று குற்றவாளிதான். ஆகவே இழைக்கப்பட்ட அநீதியினும் மேலான அநீதியாக இந்த காமன்வெல்த் மாநாடு இலங்கையில் நடைபெறுவதை தமிழர்களாகிய நாங்கள் கருதுகிறோம். எனவே தமிழக மாணவர்களாகிய நாங்கள் கோரிக்கையை மனுவாக கொடுத்துள்ளோம். இன்று இரவுக்குள் எங்களுக்கு பதில் வந்தாக வேண்டும். காமன்வெல்த் மாநாட்டில் இங்கிலாந்து கலந்து கொண்டால் இங்கிலாந்து நாட்டின் தயாரிப்புகளான சூப், அழகு கிரீம், நொறுக்கு தீனிகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை தமிழகத்தில் புறக்கணிப்போம் என்றும் மாணவர்கள் இயக்கத்தினர் தெரிவித்தனர். கந்துவட்டி கொடுமையால் விவசாயி தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தை தொடர்ந்து கந்துவட்டிக்காரரை போலீசார் கைது செய்தனர். தேனி மாவட்டம் கம்பம் காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த ஜெயபாஸ்கரன் தனது மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் வசித்து வந்தார். இவர் விவசாய தேவைக்காக கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு பாரதியார் நகரைச் சேர்ந்த முருகன் என்பவரிடம் 5 லட்சம் ரூபாய் பணத்தை வட்டிக்கு வாங்கினார். விவசாயத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தால் ஜெயபாஸ்கரால் கடனை திருப்பி தர முடியவில்லை. கடந்த 5 ஆண்டுகளில் 5 லட்சம் ரூபாய் பணத்திற்கு 12 லட்சம் ரூபாய் வட்டியாகவும் 35 சவரன் நகையும் கொடுத்துள்ளார். ஆனால் முருகன் அசல் தொகையை கேட்டு ஜெயபாஸ்கரை அடிக்கடி தொந்தரவு செய்ததுடன் அவதூறாகவும் திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் விரக்தியடைந்த ஜெயபாஸ்கரன் வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். அதிர்ச்சியடைந்த அவரது மனைவி சாந்தி கம்பம் போலீசாரிடம் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் கந்துவட்டிக்காரர் முருகனை போலீசார் கைது செய்தனர். அவருடைய பேர் பட்டப்பேர் கேப்டன் முருகன் சொல்லி சொல்றாங்க. அவர் அவருக்கு பணத்தை கொடுத்துட்டு வட்டி வச்சு வசூல் பண்ணி அவர் போராட்டம் மீண்டும் மீண்டும் வட்டி தொந்தரவு தாங்க அவன் அதனால அடைக்க முடியல சூசைட் பண்ணி கைது செய்யப்பட்ட முருகன் மீது கந்துவட்டி கொடுமை மற்றும் தற்கொலைக்கு தூண்டுதல் ஆகிய பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மதுரை மத்திய சிறையில் அடைத்தனர். ஊரை விட்டு ஓட்டம் பிடித்த கள்ளக்காதல் ஜோடியை நிர்வாணப்படுத்தி சித்திரவதை செய்த சம்பவம் மத்திய பிரதேசத்தில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
மத்திய பிரதேச மாநிலம் தார் மாவட்டத்தில் கொகாரியா என்னும் குக்கிராமம் உள்ளது. இந்த ஊரைச் சேர்ந்த 35 வயது பெண்ணுக்கும் பவ்சிங் என்ற வாலிபருக்கும் கள்ளக்காதல் மலர்ந்தது. கடந்த 5ஆம் தேதி ஊரை விட்டு ஓட்டம் பிடித்தனர். 5 குழந்தைகளை பெற்றெடுத்த பின்பும் கள்ளக்காதலில் திளைத்த பெண்ணுக்கும் ரோமியோவாக சுற்றித் திரிந்த வாலிபர் பவ்சிங்கையும் 3 நாளில் தேடி கண்டுபிடித்த கிராமத்தார் ஊருக்கு கொண்டு வந்து பஞ்சாயத்து முன் நிறுத்தினர். பஞ்சாயத்து உத்தரவுப்படி இருவரையும் கடுமையாக தாக்கிய கிராமத்தினர் இறுதியில் அவர்களை நிர்வாணப்படுத்தி கருப்பு வர்ணம் பூசி வீதி வீதியாக ஊர்வலமாக அழைத்து வந்தனர். 2 மணி நேரத்துக்கும் மேலாக நடந்த இந்த கொடுமையை பெண்களும் சேர்ந்து அரங்கேற்றினர். इसको साथ में लेकर फिर ये लोग जो है बालीपुर गांव में बलवाड़ी गांव में ये लोग लेके आए शाम को 7-7:30 बजे और भाव सिंह अपने घर चला गया। इसके बाद फिर गांव के कुछ लोग इकट्ठा हुए जिसमें इसका महिला का काका ससुर ओम प्रकाश और इसके 2 जो देवर है लालू उर्फ भगवान और प्रकाश, इन लोगों ने महिला को बाहर निकाला और उसको निवस्त करके उसको बांध दिया और उसके बाद फिर गांव के लोग और इकट्ठे हुए तो उन्होंने भाव सिंह को भी उसके घर से बुलवाया और दोनों को वहां पर बांध के रात भर इन लोगों की बातचीत चलती रही। सुबह 3:30-4 बजे ये नदी के किनारे इनको ले गए, वहां पर काली पोती, उसके बाद इनको सीमेंट की एक खाली बोरी देके इनको नीचे बांधने के लिए दिया और उसके बाद इनके जो 3 पुरे हैं वहां पर इन लोगों को घुमाया। முறைகெட்ட காதலில் ஈடுபடுபவர்களை எச்சரிப்பதற்காக காதல் ஜோடியை நிர்வாணமாக்கி சித்திரவதை செய்வதாக பஞ்சாயத்தார் நியாயம் கற்பித்ததால் அந்த விவகாரத்தில் தலையிட போலீசார் மறுத்துவிட்டனர். இந்த பிரச்சனையில் மாவட்ட கலெக்டர் CP சிங் தலையிட்டதைத் தொடர்ந்து போலீசார் துரித கதியில் விசாரணை மேற்கொண்டு பஞ்சாயத்து தலைவர் உள்ளிட்ட 20 பேரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். துலா மாத துவக்கத்தை முன்னிட்டு திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதருக்கு அபிஷேகம் செய்வதற்காக காவிரியிலிருந்து தங்கக்குடத்தில் புனித நீர் எடுத்து வரப்பட்டது. 108 வைணவ ஸ்தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என்றழைக்கப்படும் திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் ஐப்பசி மாதத்தில் நடக்கும் பூஜைகள் சிறப்பு வாய்ந்தவை. வெள்ளிக்கிழமையன்று ஐப்பசி மாதம் துவங்குகிறது. பஞ்சாங்கத்தின்படி வியாழக்கிழமையன்றே இம்மாதம் துவங்கியது. துலா மாதமான ஐப்பசி மாதம் துவங்கியதை முன்னிட்டு அரங்கநாதருக்கு அபிஷேகம் செய்வதற்காக தங்க குடத்தில் காவிரி ஆற்றிலிருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டது. யானை மீது அந்த புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த ஒரு மாதம் முழுவதும் நம்பெருமாளுக்கு நடைபெறும் அனைத்து விசேஷங்களும், அனைத்து திருமஞ்சனங்களும், திருவாரணங்களுக்கும் இந்த காவிரி தீர்த்தங்கள் விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது. இங்கு வந்து தீர்த்தமாடும் அத்தனை பக்தர்களுக்கும் அவர்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும். அரங்கநாதர் பூஜைக்காக கொள்ளிடம் ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுக்கப்பட்டு வந்த நிலையில் ஐப்பசி மாதம் முழுவதும் காவிரி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுக்கப்படும். தங்கத்தின் விலையில் வியாழக்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 96 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,912 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,864 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 30 காசுகள் உயர்ந்து 50 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 47,285 ரூபாயாக இருந்தது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வண்ணமயமான பட்டாசுகள் தயாரிக்கும் பணியில் சிவகாசி பட்டாசு தொழிலாளர்கள் மும்மரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்துக்களின் பண்டிகையில் அனைவரையும் உற்சாகப்படுத்தும் பண்டிகைகளில் ஒன்று தீபாவளி. தீபாவளி என்றாலே பட்டாசுகள் தான் நினைவுக்கு வரும். சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் தீபாவளி பண்டிகையின் போது பட்டாசுகளை ஆர்வமுடன் வெடித்து மகிழ்வர். மக்களை கொன்று குவித்த நரகாசுரனை கிருஷ்ணர் வதம் செய்த நாளே தீபாவளியாக, தீப ஒளி நாளாக கொண்டாடுகிறோம். இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை வரும் நவம்பர் 2ஆம் தேதி நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளை முன்னிட்டு பட்டாசுக்கு பெயர் பெற்ற குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் சிவகாசியில் பட்டாசுகள் தயாரிக்கும் பணி அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சாலைகளில் துரித கதியில் நடந்து வருகிறது. பட்டாசுகளை தயாரித்து பாக்கெட்டுகளில் அடைத்து வெளி மாவட்டங்களுக்கு அனுப்பும் பணியில் தொழிலாளர்கள் விறுவிறுப்புடன் ஈடுபட்டுள்ளனர். கடந்த ஆண்டை விட தற்போது புதுவித பட்டாசு ரகங்களான மேஜிக் கிறிஸ்டல், மேஜிக் ஸ்டார்,
வெல்வெட் ஆகியன கூடுதலாக தயாரித்து விற்பனைக்கு அனுப்புகின்றனர். புதுசா வந்து சார் கீழ இருந்தே விஸ்லிங் பண்ற மாதிரி நாங்க புதுசா பண்ணிருக்கோம். நாங்க மேஜிக் கிறிஸ்டல், மேஜிக் ஸ்டார், வெல்வெட் புறாமே புதுசா அந்த வருஷம் தீபாவளிக்காக நாங்க ஸ்பெஷலா தயார் பண்ணிருக்கோம். தீபாவளி பண்டிகைக்கு 2 வாரங்களே உள்ள நிலையில் இந்த வாரத்திலிருந்தே பொதுமக்கள் பட்டாசுகளை ஆர்வமாக வாங்கி வருகின்றனர். குழந்தைங்களுக்கு தேவையான பொருள் தான் நான் வாங்கியிருக்கேன். ஃபேன்சி ஐட்டம் தான் நான் வாங்கியிருக்கிறது. எல்லாமே வெடி ஐட்டம் எதுவும் கிடையாது. நான் வாங்கியதெல்லாம் ஃபேன்சி ஐட்டம் தான். கம்பி மத்தாப்பு, கலசம், சங்க சக்கரம் எல்லாம். வண்ணமயமான பட்டாசுகளை வெடித்து கவலைகள் மறந்து மகிழ்ச்சியுடன் தீபாவளி பண்டிகையை கொண்டாடினாலும் புகை மற்றும் ஒலி மாசு இல்லாத தீபாவளியை கொண்டாட மக்கள் முன்வர வேண்டும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.